நள்ளிரவுல வெளியே போகக்கூடாது. ஏன்? இது ரொம்ப பேருக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. இதுக்கு ரியல் காரணமும் இருக்கு, பயமுறுத்தும் கதைகளும் இருக்கு. முதலாவது பிராக்டிக்கல் ரீசன், அதாவது நள்ளிரவு நேரத்துல சாலைகள் வெறிச்சோடின்னு இருக்கும். அதனால கிரைம் சான்சஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது திருட்டோ இல்லை அடிதடி சம்மந்தமா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த நேரத்துல எமர்ஜென்சி கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதுக்காகவே நைட் நேரம் தனியா வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், சைக்கலாஜிக்கல் ஃபியர். அதாவது இருட்டில் பிரெயின் அதிகமாக இமேஜினேஷன் பண்ணும். அதாவது ஷேடோ கூட கோஸ்ட் மாதிரி தோணும். அதனால் நைட்டு வெளியே போகிறது தவிர்க்கலாம். மூன்றாவது விஷயம், பேரநார்மல் பிலீஃப், அதாவது மக்கள் நம்பிக்கை. நள்ளிரவு 12 to 3 மணி டெவில் ஹார்னு சொல்லுவாங்க. சிலர் இதை விச்சிங் ஹார்னு அழைப்பாங்க. அந்த நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜியால் நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நைட் நேரம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது விஷயம், அனிமல்ஸ் பிஹேவியர். அதாவது நாய்கள், பூனைகள், சில வைல்ட் அனிமல்ஸ் அதிகமாக நைட் நேரம் உலா வரும். சில சமயம் சடனாக அட்டாக் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. இதுக்காகவே நம்ம நைட் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. அஞ்சாவது விஷயம், அதாவது வில்லேஜ் பிலீஃப்ஸ். கிராமத்துகளில் சொல்லப்படுற உண்மை என்ன அப்படின்னா, இரவு நேரம் பேய்கள் நடமாடும் நேரம். அதுக்காகவே நைட் நேரம் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சதா இரவு நேரங்களில் எதுக்கு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு?